நாம கஷ்டப்படுறப்போ ஏன் யாருமே கூட இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சு வருத்தப்படுறவங்களா நீங்க? அப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்கு தான். நம்ம எல்லாருக்குமே ஹெலன் கெல்லரை நல்லாவே தெரியும். தன்னோட 19 மாசத்துல பார்க்கும் மற்றும் கேட்கும் திறனை இழந்திருந்தாலும் தன்னோட விடாமுயற்சியால உலக சரித்திரத்துல இடம் பிடிச்சவங்க. பிற்காலத்துல ஒரு ஆத்தரா, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டா, லெக்சரரா உருவான ஹெலன் கெல்லர் டிசபிலிட்டி மைண்டுக்கு மட்டும்தான்னு ப்ரூவ் பண்ணவங்க. Keller was the first blind deaf person to earn a Bachelor of Arts degree in USA. இவங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹெலன் கெல்லர் ஒரு நாள் தன்னோட டீச்சர் கூட வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கப்போ ஒரு செரி ட்ரீ கிட்ட நின்று ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க அந்த மரத்து மேலே ஏறி நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஹெலன் கெல்லரோட டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வீட்டுக்கு போய் லஞ்ச் எடுத்துகிட்டு வரேன், வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம இங்கேயே உட்காந்து லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கெல்லரும் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டீச்சர் திரும்பி வர வரைக்கும் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது கெல்லர் அவங்க ஆட்டோபயோகிராஃபியில் ஷேர் பண்ண ஒரு நிகழ்வு. ஸோ அவங்க நரேட் பண்ணுற மாதிரி கேட்டால் இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும். நான் அப்படின்னு இனி நான் மென்ஷன் பண்ணுறது கெல்லர் அவங்கள டினோட் பண்ணும். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். மரத்தில் திடீர்னு ஒரு சேஞ்ச். சூரியனோட வெப்பமே காத்துல இல்லை. கண்டிப்பாக வானம் இருட்டாக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் என்னோட ஒளியாகிய வெப்பத்தை என்னால் உணர முடியல. மண்ணிலேருந்து வித்தியாசமான ஒரு ஸ்மெல். எனக்கு தெரியும், இடிமழைக்கு முன்னாடி வர வாசம்தான் அது. இனம் புரியாத பயம். ஏன்னா நான் தனியாக வேற இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, டீச்சர்னு யாருமே என் கூட இல்லை. என்னோட டீச்சர் திரும்ப வரணும், எப்படியாச்சும் இந்த மரத்துலேருந்து கீழே இறங்கணும்னு மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். காற்று வேகமாக அடிச்சது. கிளையை நான் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக அது எனக்கு கீழே தள்ளி இருக்கும். மரம் வேகமாக அசைஞ்சு லீவ்ஸ், ட்விக்ஸ் எல்லாமே என் மேலே விழுந்தது. குதிச்சிடலான்னு பார்த்தாலும் பயத்தில் முடியல. சடனாக ஏதோ ஹெவியாக விழுந்து அந்த அதிர்வு நான் இருந்த கிளை வர ட்ராவல் பண்ணதை நான் உணர்ந்தேன். மரத்தோடு சேர்ந்து நம்மளும் கீழே விழ போகிறோன்னு நினச்சப்போ என்னோட டீச்சர் என் கையை பிடிச்சி என்னை கீழே இறக்கி விட்டாங்க. அன்னைக்கு ஐ லேர்ன்ட் நியூ லெசன், தட் நேச்சர் இஸ் நாட் ஆல்வேஸ் கைண்ட். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எப்பயுமே மறந்துடாதீங்க, நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில நிகழ்வுகளை நம்ம தனியாக கடந்து வரப்போ மட்டும்தான் அது சொல்லித்தர பாடத்தை நம்மளால் கற்றுக்க முடியும். இன்கேஸ் கெல்லர் அவங்க டீச்சர் தனியாக விடலைன்னா இந்த ஒரு அனுபவமோ இல்லை அதனால் கிடைச்ச லெசனோ கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ தனியாக ஃபேஸ் பண்ணுறோன்னு கலங்காதீங்க. ஹெலன் கையை அவங்க டீச்சர் சரியான தருணத்தில் பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் சரியான தருணத்தில் கை கொடுக்க உதவி செய்ய ஆட்கள் கண்டிப்பாக வருவாங்கன்ற நம்பிக்கையோடு இருங்க. என்றும் உங்கள் அன்புடன் ஆரா.